வணக்கம். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துடைய பேர் மகாத்மா காந்தின்னு ஒரு பேர் இருக்குல்ல, அத மத்திய அரசு எடுக்கிறதுக்கு ஒரு மசோதா தாக்கல் பண்ணி அது முடிஞ்சிருச்சு. சட்டமா நிறைவேறிருச்சு. இதுக்கு காங்கிரஸ்காரனும், திமுக காரனும் கதறானுங்க. என்னன்னா, காந்தி தான் எல்லாமே அப்படின்ற மாரி பேசுறானுங்க. ஓகே. வணக்கம். மகாத்மா காந்தி பேர்ல உள்ள 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை ஒழிக்கிறதுக்கு நரேந்திர மோடி சட்டம் கொண்டு வந்திருக்காருங்க. இந்த திட்டத்து மேல நரேந்திர மோடிக்கு ஏங்க இவ்வளவு வெறுப்பு அப்படின்னு பார்த்தா அதுக்கு 3 காரணம் இருக்குங்க. முதல் காரணம் மகாத்மா காந்தி. அதாவது இந்த திட்டமே காந்தி பேர்ல இருக்கு அப்படிங்கிறது. காந்தினா என்ன? சத்தியமும் உண்மையும். நரேந்திர மோடினா பொய்யும் போலியும். அதை நான் ஏத்துக்கிறதா இல்லையான்னு சொல்லிட்டா எப்படி ஏத்துக்க முடியும்? ஏன்னா மத்திய அரசுல நீங்க, அதாவது இந்தியா முழுவதும் காந்தியை மட்டுமே தூக்கி பிடிக்கிறீங்க. தமிழ்நாட்டுல ஈவேரா ராமசாமியை மட்டும் தூக்கி பிடிக்கிறீங்க. மற்ற பேர்லாம் எவாருமே இந்திய சுதந்திரத்துக்காண்டி சுதந்திரமே வாங்கி தரலையா? இல்ல சுதந்திரத்துக்காண்டி போராடலையா? ஏன் எப்ப பார்த்தாலும் காந்தினே வச்சுட்டு இருக்கிற? இங்க என்னடா கருணாநிதி ஈவேரா ராமசாமிங்கிறானுங்க. இல்ல என்னதான்டா நினைச்சிட்டு இருக்கீங்க? 1947 இருந்து 2014 வரைக்கும் மத்திய அரசால நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு எதனாச்சும் நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்கீங்களா? அதாவது அவர் பேர்ல என்னாச்சும் தொடங்கியிருக்கீங்களா? ஏன் பண்ணல? அவன் சொந்தக்காரன் உங்க அக்கா புருஷன் இருக்கான்ல அட்லி, அவன் சொன்னான்ல நேதாஜியால மட்டும்தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சுன்னு. அப்ப கூட உங்களுக்கு நம்பிக்கை இல்லையாடா? அப்ப கூட ஒரு பேர்ல ஒரு ஒரு பேர்ல நிலத்திட்டம் உதவி பண்றதுக்கு உங்களுக்கு வக்குமீறல் இல்லை. இப்ப மட்டும் உங்களுக்கு வலிக்குது, அதாவது ஒரு பேர் எடுத்ததுக்கு. இந்த இந்த மசோதாவுக்கு என்னுடைய ஆதரவுன்னு சொல்லிக்கலாம். யாரெல்லாம் நேதாஜியை பிடிக்குமோ இதுக்கு ஆதரவு தெரிவிச்சா நல்லா இருக்கும்.